ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய தமிழ் வாக்கியத்தை எடுத்துகிட்டு அதை எப்படி தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு கற்றுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். பெரிய சென்டென்ஸு. தினமும் சில நிமிடங்கள் புத்தகம் படிப்பது, புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது நம்முடைய அறிவை வளர்க்கிறது என்பதை காட்டுகிறது. இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம எப்படி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆங்கிலத்தில் எழுத்து கற்றுக்கலாம், ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் காலத்தில் ஏதாச்சும் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போடுற லெசன் ஃபுல்லாகவே. சரி போகலாங்களா? ஸ்டெப் 1. முதல்ல ஒரு கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியத்தில் வெர்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும். வெர்பு இப்போ எங்கே இருக்குங்க? தமிழ் வாக்கியத்தில் கடைசி வார்த்தை தான் வெர்பு. காட்டுகிறது, இதுதாங்க வெர்பு. சரி, இது வெர்பை பார்த்து யார் எழுது எதுன்னு 2 கேள்வி கேளுங்க. எது காட்டுகிறது? தினமும் சில நிமிடங்கள் புத்தகம் படிப்பது, புத்தகங்கள் படிப்பது, புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது நம்முடைய அறிவை வளர்க்கிறது என்பதை காட்டுகிறது. அப்போ வந்து இந்த எது காட்டுகிறது, எதுன்ற கேள்விக்கு என்ன வருதுங்க? தினமும் சில நிமிடங்கள் புத்தகம் படிப்பது அப்படின்றது தான் வந்து இந்த நம்மளுக்கு வந்து எதுன்ற கேள்விக்கு பதிலாக வருது, சப்ஜெக்டாக வருது. அப்போது புத்தகம் படிப்பது நான் அதை படினா ரீடு, அது கூட ஆயிடுச்சுதுங்க. படிப்பதுன்னு ஆயிருங்க. அப்போ ஜெரண்டாயிருங்க. எதை படிப்பது? புத்தகங்கள் படிப்பது. அப்போ புத்தகம் படிப்பதுன்றது வந்து ரீடிங் புக்ஸ். ஜெரண்ட் பிரேஸுங்க. ஜெரண்ட் பிரேஸ் போட்டுட்டு தினமும் சில நிமிடங்கள், பாரிய ஃபியூ மினிட்ஸ். தினமும் பாரிய ஃபியூ மினிட்ஸ், சில நிமிடங்கள் அப்படின்னு அது பண்ணிட்டு ப்ரிப்போஷனல் எப்படி ப்ரிப்போஷனல் பிரேஸ் நான் சொல்கிறேன்? ஃபார்ன்ற ப்ரிப்போஷனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபியூ மினிட்ஸ்ன்ற நவுனுக்கு முன்னாடி ஃபார்ன்ற ப்ரிப்போஷனல் வந்திருக்கிறதுனால இது ஒரு ப்ரிப்போஷனல் பிரேஸ். வெர்பு இல்லாதனால ப்ரிப்போஷனல் பிரேஸ். ஜெரண்ட் பிரேஸு, ப்ரிப்போஷனல் பிரேஸு, பக்கத்துலேயே தினம்ன்றதுக்கு டெய்லி ஒரு அட்வர்ப் ஒன்று எழுதிக்கிறீங்க. அப்போ சப்ஜெக்டாக அந்த சென்டென்ஸில் என்னெல்லாம் வருதுன்னா ஜெரண்ட் பிரேஸு, ப்ரிப்போஷனல் பிரேஸு கூட இந்த அட்வர்பு டெய்லின்ற வார்த்தை சேர்ந்து முழுக்க சப்ஜெக்டாக வருதுன்னு தெரிஞ்சுங்க. எது சப்ஜெக்ட்டுங்க? ரீடிங் புக்ஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் டெய்லி அப்படி தான் சப்ஜெக்ட்டுங்க. வெர்பு எதுங்க? காட்டுகிறது. என்ன டென்ஸுங்க? சிம்பிள் பர்சன் டென்ஸு. இது ஜெரண்டு இந்த பிரேஸ்லாம் என்ன எடுத்துக்கணுங்க? நீங்கள் வந்து சிங்கிள் சப்ஜெக்டாக எடுத்துக்கணுங்க. சிங்கிள் வெர்பு தான் யூஸ் பண்ணுங்கள். சோன்ற வெர்பு கூட சேர்த்து சோர்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது நம்முடைய அறிவை வளர்க்கிறது என்பதை. வெர்பை பார்த்து எதனை கேளுங்க? புதிய வார்த்தைகள் கற்றுக்கொள்வது நம்முடைய அறிவை வளர்க்கிறது என்பதை காட்டுகிறது. அப்போது அது போல ஆப்ஜெக்ட்டுங்க. இந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு நவுன் கிளாஸ் வருங்க. தட் கிளாஸ்னால் நவுன் கிளாஸ். தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். தட் கிளாஸ் வருங்க ஆப்ஜெக்ட் இடத்துல. அந்த தட் கிளாஸ்லேயே தட் கிளாஸ் தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்ன்றீங்களா? அந்த தட் கிளாஸில் வர சப்ஜெக்ட் இடத்துல ஒரு ஜெரண்ட் பிரேஸ் வருதுங்க. என்ன? புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது, லேர்னிங் நியூ வேர்ட்ஸ். இது லேர்னிங்ன்றதுனா அதுங்க ஜெரண்டு. நியூ வேர்ட்ஸு ஒரு அது லேர்னிங் நியூ வேர்ட்ஸ் 2 சேர்ந்து ஜெரண்ட் பிரேஸாக வருதுங்க சப்ஜெக்ட் இடத்துல. வெர்பு எதுங்க? இம்ப்ரூவ்ஸ். வெர்பு எதுங்க? இம்ப்ரூவ்ஸ். எதை இம்ப்ரூவ் பண்ணுறது? அந்த வெர்பை பார்த்து எதனை கேளுங்க? அவர் நாலேஜ். அப்போது இந்த வெர்புக்கு சோர்ஸ்ன்ற வெர்புக்கு ஆப்ஜெக்டாக ஒரு தட் கிளாஸ் வருதுங்க. தட் கிளாஸில் வர சப்ஜெக்ட் இடத்துல ஒரு ஜெரண்ட் பிரேஸ் வருதுங்க. அதுக்கு அடுத்தது இந்த தட் கிளாஸ் வெர்பு வந்து இம்ப்ரூவ்ஸு, அதுக்கு ஆப்ஜெக்டாக அவர் நாலேஜ்ன்ற ஒரு நவுன் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ புரிஞ்சல? புரிஞ்சு அதுதான் சொல்ல வரேன். அடுத்தது இப்போ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி சென்டென்ஸ் கிடைக்கும்? ரீடிங் புக்ஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் டெய்லி ஷோஸ் தட் லேர்னிங் நியூ வேர்ட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் அவர் நாலேஜ். இப்போ புரிஞ்சல ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி அந்த நீளமான தமிழ் வாக்கியத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆங்கிலத்தில் எழுத கற்றுக்கிறதுன்ட்டு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் காலத்தில் ஏதாவது பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.